சுதந்திர தினத்தையொட்டி சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் அளிக்கப்படும் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் அமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மகேந்திரன். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மகேந்திரன், இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவையொட்டி ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் RN ரவி தேநீர் விருந்து அளிக்கிறார். இந்த ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் அரசு சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். குறிப்பாக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, துரைமுருகன், நேரு, ஏவாவேலு உள்ளிட்ட பல அமைச்சர்கள் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கின்றனர். வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழாவையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவன் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் தேநீர் விருந்து அளிப்பது வழக்கம். இந்த தேநீர் விருந்து விழாவில் பங்கேற்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின், அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு உயரதிகாரிகள், அரசியல் கட்சி தலைவர்களுக்கு முறையான அழைப்பானது ஏற்கனவே விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். அவருடன் அமைச்சர்கள் பலரும் பங்கேற்றிருக்கின்றனர். மேலும் அதிமுக சார்பில் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சமின் ஆகியோர் பங்கேற்றிருக்கின்றனர். அதே போன்று பாஜக சார்பில் மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்றிருக்கிறார். தேமுதிக சார்பில் அதன் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பாமக சார்பில் GK மணி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கின்றனர். மேலும் நீதிபதிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு உயரதிகாரிகள், முப்படைகளைச் சேர்ந்த உயரதிகாரிகள், முன்னாள் ராணுவத்தினர், சுதந்திர போராட்ட தியாகிகள் என 500க்கும் மேற்பட்டோருக்கு ஆளுநர் சுதந்திர தின விழாவையொட்டி ஆளுநர் மாளிகையில் இந்த தேநீர் விருந்தை அளித்து வருகிறார். தற்போது இந்த தேநீர் விருந்தானது நடைபெற்று வருகிறது. இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் ஆளுநர் ஆகியோரை அமைந்து இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த தேநீர் விருந்து அளிக்கும் முன்பாக இந்த கலை நிகழ்ச்சிகளானது சுதந்திர தின விழாவை ஒட்டி அந்த கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனை முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் அமர்ந்து பார்வையிட்ட பின்பு தற்பொழுது இந்த தேநீர் விருந்தானது தொடங்கி இருக்கிறது. இதில் முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் ஆகியோரை அமர்ந்து இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கின்றனர்.